ஒரு இலையுதிர்கால இரவு. லண்டன் நகரம் மெதுவாக நித்திரையில் மூழ்கிக் கொண்டிருந்தது. வீதிகள் வெறிச்சோடியிருந்தன. மரங்களிலிருந்து உதிர்ந்த மஞ்சள் இலைகள் காற்றில் சுழன்று சாலைகளில் உருண்டு சென்றன. மங்கலான தெருவிளக்குகள் அந்த இலைகளின் மேல் நீண்ட நிழல்களை வரைந்தன. தொலைவில் ஒரு கடிகார கோபுரத்தின் மணியொலி மெதுவாக ஒலித்தது. அந்த ஒலி கூட இரவின் அமைதியை குலைக்காமல் மென்மையாக கரைந்தது. ஆனால் நகரத்தின் ஒரு பழமையான வீட்டின் மேல்தள அறையில் மட்டும் இன்னும் விழிப்பிருந்தது. அந்த அறை வெப்பமான ஒளியில் நனைந்திருந்தது. சுவரில் குழந்தைகளின் ஓவியங்கள், ஒரு மூலையில் மரப்பெட்டியில் அடுக்கி வைக்கப்பட்ட பொம்மைகள். ஜன்னலின் திரை காற்றில் அசைந்தது. நட்சத்திர ஒளி தரையில் வெள்ளிக்கோடுகளை வரைந்தது. அங்கே வெண்டி டார்லிங் படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். அவள் குரல் மென்மையானது, கற்பனை உலகத்திற்குள் இழுத்துச் செல்லும் சக்தி கொண்டது. அவள் எதிரே ஜான் தன்னுடைய கற்பனை வாலை பிடித்தபடி வீர சாகசங்களை எதிர்பார்க்கும் கண்களுடன் அமர்ந்திருந்தான். மைக்கேல் தனது பழைய டெடி கரடியை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு வெண்டியின் ஒவ்வொரு வார்த்தையையும் விழுங்கிக் கொண்டிருந்தான். ஒரு சிறுவன் இருந்தான் என்று வெண்டி தொடங்கினாள். அவன் எப்போதும் பெரியவனாக மாட்டான். அவன் எப்போதும் சிரிப்பான், எப்போதும் பறப்பான். அந்த வார்த்தைகள் காற்றில் மிதந்தன. அவள் கதைகளை இருவர் மட்டுமல்ல, அந்த கதைகளை ஜன்னலுக்கு வெளியேயும் ஒருவன் கேட்டுக்கொண்டிருந்தான். மேகத்தின் ஓரத்தில் கால்களை ஆட்டியபடி அமர்ந்திருந்தான். அவன்தான் பீட்டர் பான். அவன் கண்களில் நட்சத்திர ஒளி பிரதிபலித்தது. அவன் அருகே பொன்னிற ஒளிக்கதிர் போல பறந்து கொண்டிருந்தாள் டிங்கர்பெல். அவள் மீண்டும் என்னை பற்றிதான் சொல்கிறாள் என்று பீட்டர் சிரித்தான். டிங்கர்பெல் சிறிய மணியொலி போல் சிறுங்கினாள். அவர்கள் வாழுமிடம் நெவர்லாண்ட். அங்கே குழந்தைகள் எப்போதும் வளரமாட்டார்கள் என்று வேண்டி கதை சொல்லிக் கொண்டிருந்தாள். அந்த இரவு திடீரென்று ஒரு விசித்திரம் நடந்தது. பீட்டரின் நிழல் அவனிடமிருந்து வழுக்கி தப்பித்து ஓடியது. அது சுதந்திரமான சிறுவன் போல சாளரத்தை தாண்டி அறைக்குள் பாய்ந்தது. தரையில் சுற்றி ஓடியது, சுவரில் ஏறியது. ஜான் திடீரென்று கத்தினான், வெண்டி பாரு! அந்த நொடியில் சாளரம் தானாக திறந்தது. குளிர்ந்த காற்று அறைக்குள் நுழைந்தது. திரைகள் பலமாக அசைந்தன. மெழுதுவர்த்தி ஒளி துள்ளியது. பச்சை சட்டையும் இலைகளாலான உடையும் அணிந்த சிறுவன் அறைக்குள் பறந்து வந்தான். மூவரும் பயந்தனர். வெண்டி மெதுவாக, யார் நீ என்று கேட்டாள். நான் பீட்டர் பான் என்றவன் பெருமையாக சொன்னான். என் நிழலை தேடி வந்திருக்கிறேன். வெண்டி மூச்சை நிறுத்தினாள். நீ பீட்டர் பானா என்று கேட்டாள். ஆம், நான் நெவர்லாண்டிலிருந்து வந்தவன். அங்கே குழந்தைகள் எப்போதும் வளரமாட்டார்கள். அவன் நிழலை பிடிக்க முயன்றான். அது ஒவ்வொரு முறையும் தப்பித்தது. பீட்டர் முகம் சுழித்தான். வெண்டி மெதுவாக சிரித்தாள். அது தைக்கப்பட வேண்டும் என்றாள். அவள் ஊசி நூல் எடுத்தாள். நிழலை சரியான இடத்தில் வைத்து மெதுவாக தைத்தாள். ஒவ்வொரு தைக்கும் அசைவிலும் அவள் கவனமாக இருந்தாள். நிழல் மீண்டும் பீட்டருடன் இணைந்தது. அவன் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. நான் உன் கதைகளை விரும்புகிறேன். ஒரு நாள் காற்றில் பறந்தபோது உன் குரலை கேட்டேன். அதன் பிறகு தினமும் கேட்கிறேன் என்றான். வெண்டியின் கன்னத்தில் லேசான சிவப்பு போனது. பீட்டர் திடீரென்று கேட்டான், நெவர்லாந்திற்கு வருவாயா? அங்கே லாஸ்ட் பாய்ஸ் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பெற்றோர்களை பார்த்ததே இல்லை. அன்பு என்றால் என்னவென்று கூட தெரியாது. வெண்டியின் இதயம் மெலிந்தது. ஆனால் எங்கள் அம்மா அப்பா? ஜான் உடனே குதித்தான். மைக்கேல் கத்தினான், நாம் இப்பவே போகலாமா? வெண்டி தயங்கினாள். நமக்கு இறக்கைகள் இல்லையே. பீட்டர் சிரித்தான். மகிழ்ச்சியான எண்ணங்கள் நினைத்துக்கொள். தைரியம் இருந்தாலே போதும். அந்த நேரத்தில் டிங்கர்பெல் பொன்னிற மாயத்தூளை அவர்கள் மேல் தூவினாள். அது காற்றில் ஒளிர்ந்து விழுந்தது. முதலில் அவர்கள் தரையிலிருந்து சிறிது உயர்ந்தனர். பிறகு மேலும் உயர்ந்தனர். மைக்கேல் சிரித்தான். ஜான் கை விரித்தான். வெண்டி மூச்சை இழுத்தாள்.
அவர்கள் ஜன்னலை தாண்டி பறந்து ஓதினர். லண்டன் நகரம் கீழே சிறிய விளக்குகளின் வரைபடம் போல இருந்தது. அவர்கள் மேகங்களை தாண்டினர். நிலவு அருகில் தோன்றியது. காற்று முகத்தை தழுவியது. நீண்ட பயணத்திற்குப் பிறகு கடலின் நடுவே ஒரு தீவு தெரிந்தது. அதுதான் நெவர்லாண்ட். அவர்கள் தீவின் மேல் வட்டமிட்டு பறந்தபோது கீழே விரிந்திருந்த உலகம் ஒரு கனவு ஓவியம் போல இருந்தது. நீல கடலை, நடுவே பச்சை மரங்களால் சூழப்பட்ட தீவு. கடற்கரை வெள்ளை மணலில் நிலவொளி விழுந்து வெள்ளித் துகள்களாக மின்னியது. அலைகள் கரையை தழுவி மீண்டும் திருந்தின. தொலைவில் குகைகளின் அருகே சிரிப்பு ஒலி எதிரொலித்தது. அவர்கள் தரையிறங்கியவுடன் காட்டிலிருந்து சிறுவர்கள் ஓடிவந்தனர். லாஸ்ட் பாய்ஸ். பீட்டர் என்று அவர்கள் கத்தினர். அவர்கள் பீட்டரை சுற்றி குதித்தனர். ஆனால் பீட்டரின் பின்னால் நின்ற வெண்டியை பார்த்ததும் அவர்கள் நின்றுவிட்டனர். அவள் மென்மையான முகம், அமைதியான கண்கள், அவர்களுக்கு புதிதான ஒன்று. இவள் வெண்டி என்றான் பீட்டர் பெருமையாக. இவள் கதைகள் சொல்வாள். கதைகளா என்று ஒருவன் கேட்டான். அம்மா மாதிரி என்று இன்னொருவன் மெதுவாக சொன்னான். அந்த வார்த்தை காற்றில் மிதந்தது. வெண்டியின் இதயம் உருகியது. ஆம் என்றாள் அவள் மெதுவாக. அன்பு நிறைந்த கதைகள் என்றாள் வெண்டி. அந்த இரவு தீவின் நடுவே சிறிய நெருப்பு ஏற்றப்பட்டது. மேலே நட்சத்திரங்கள் பறந்து இருந்தன. டிங்கர்பெல் பொன்னிற ஒளியாக மேலே பறந்தாள். பீட்டர் மரக்கிளையில் அமர்ந்தான். வெண்டி கதை சொல்லத் தொடங்கினாள். வீட்டைப் பற்றி, அன்பைப் பற்றி, தாய் தாலாட்டு பாடுவது பற்றி. லாஸ்ட் பாய்ஸின் முகங்களில் மெதுவாக அமைதி தோன்றியது. சிலரின் கண்களில் நீர் மின்னியது. அவர்கள் அந்த உணர்வை முன்பு அனுபவித்ததே இல்லை. பீட்டர் கதைகளை கவனிக்காதது போல் இருந்தாள். ஆனால் அவன் மனது அவள் கதைகளுக்காக ஏங்கியது. அவன் மனதிற்குள் ரசித்துக் கொண்டிருந்தான், அவளையும் அவள் கதைகளையும். ஆனால் அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நிலைக்கவில்லை. அந்த அமைதியின் அலைகளை கடலின் நடுவே ஒரு கருப்பு கப்பல் கிழித்துக் கொண்டிருந்தது. அந்த கப்பலின் முனையில் நின்றவன் கேப்டன் ஹூக். அவன் கருப்பு மேலாங்கி காற்றில் அசைந்தது. இரும்பு கைகொக்கி நிலவொளியும் மின்னியது. அவன் பீட்டர் பானையும் அந்த லாஸ்ட் பாய்ஸையும் சிறைப்பிடிக்க வேண்டும் என்று பலமுறை முயற்சி செய்தும் பீட்டர் அவனை தோற்கடித்தான். பீட்டர் பான் என்று அவன் கத்தி பற்களை கடித்தான். இந்த முறை அவன் தப்பிக்க முடியாது என்று கூறினான். அந்த நேரத்தில் கடலின் ஆழத்தில் ஒரு ஒலி. டிக் டிக் டிக். முதலில் அது மெதுவாக இருந்தது, பின்னர் தெளிவாக. கடலில் 2 பச்சை கண்கள் மேலெழுந்தன. நீரை உடைத்து ஒரு பெரிய முதலை மெதுவாக மேலே வந்தது. அது மிகவும் பயங்கரமாக இருந்தது பார்க்கவே. ஒரு காலத்தில் அது ஹூக்கின் கையை கடித்தது. அந்த கையிலிருந்த கடிகாரம் அதன் வயிற்றுக்குள் போனது. அதனால் அது நகரும் ஒவ்வொரு நிமிடமும் டிக் 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 என்ற ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும். ஹூக் அந்த ஒலியை கேட்டவுடன் முகம் வெண்மையாக மாறியது. அது மீண்டும் என்றவன் துடித்தான். அவன் அன்று பயந்து ஓடிவிட்டான். சில நாட்கள் போனது. ஒரு நாள் இரவு லாஸ்ட் பாய்ஸ் தூங்கிக் கொண்டிருந்தபோது கடற்கொள்ளையர்கள் குகையை சூழ்ந்தனர். வெண்டி, ஜான், மைக்கேல் பிடிக்கப்பட்டனர். அவர்கள் கப்பலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்களை தூணில் கட்டினர். பீட்டர் அதை அறிந்தவுடன் கண்கள் தீ போல எரிந்தன. நான் அவர்களை காப்பாற்றுவேன் என்றான். அவன் இரவை கிழித்து பறந்தான். டிங்கர்பெல் அவனுக்கு வழிகாட்டினாள். கப்பலின் மேல் பீட்டர் இறங்கினான். காற்று பலமாக வீசியது. அலைகள் கப்பலை ஆட்டின. ஹூக் என்றவன் கத்தினான். வாழ்மோதல் தொடங்கியது. தீப்பொறி போல ஒளி மின்னியது. பீட்டர் வேகமாக சுழன்றான். ஹூக் தாக்கினான். அந்த நேரத்தில் டிக் 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 அந்த ஒலி நெருங்கியது. ஹூக் திடீரென்று நடுங்கினான். இல்லை, அது வேண்டாம் என்றான். கப்பலின் பின்புறத்தில் முதலை மேலெழுந்தது. அதன் கண்கள் நேராக ஹூக்கை நோக்கின. பீட்டர் சிரித்தான். உன் பழைய நண்பன் வந்துவிட்டான் என்றான். ஹூக் தைரியமிழந்தான். பின்னோக்கி நகர்ந்தான் பயத்தில். காலிடறி கடலில் விழுந்தான். முதலை உடனே அவனைத் தொடர்ந்து நீரில் மறைந்தது. டிக் டிக்
அந்த ஒலி மெதுவாக தூரமடைந்தது. குழந்தைகள் விடுவிக்கப்பட்டனர். லாஸ்ட் பாய்ஸ் மகிழ்ச்சியில் குதித்தனர். வெண்டி நிம்மதியாக மூச்சுவிட்டாள். நெவர்லாண்ட் மீண்டும் சிரித்தது. ஆனால் நாட்கள் சென்றபோது வெண்டியின் மனதில் வீட்டு நினைவு பெரிதானது. ஒரு இரவு அவள் நட்சத்திரங்களை பார்த்து சொன்னாள், பீட்டர், நாம் திரும்ப வேண்டும். பீட்டர் அமைதியாக இருந்தான். நீ வளர விரும்புகிறாயா? ஆம் என்றாள் அவள். வளர்வதும் ஒரு சாகசம். பீட்டர் மெதுவாக சிரித்தான். அவன் எப்போதும் வளரமாட்டான், ஆனால் அவள் வளர வேண்டும். அவர்கள் மீண்டும் பறந்தனர். கடலை தாண்டினர், மேகங்களை தாண்டினர். லண்டன் நகரம் கீழே தெரிந்தது. அடுத்த காலை பெற்றோர்கள் அவர்களை அணைத்தனர். மகிழ்ச்சி, கண்ணீர், சிரிப்பு. பீட்டர் ஜன்னலின் வெளியே நின்றான். நான் மீண்டும் வருவேன் என்றான் மெதுவாக.